வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலா. அவன் அனலோ இவள் பனியோ. அத்தியாயம் 13. சந்திரிகாவிடம் பேசிய பிறகுதான் சூர்யாவிற்கு மனம் லேசானது போல் இருந்தது. இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகமும் வலுப்பெற்றது. ஏதோ ஒரு சக்தி போல் உள்மனதில் அவன் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருந்தான். அவனுடைய பழக்க வழக்கங்களை நேராக கண்கூடாக பார்த்தவள் அவள். அவன் மீது காதல் வயப்பட பெரிதான காரணங்கள் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எவ்வாறு தனக்கு அவன் மேல் இது போன்ற உணர்வு வர வேண்டும் என யோசித்தாள். எதையும் எதிர்பார்க்காமல் வருவதுதானே காதல். அதனை அவள் உணரவில்லை. நடப்பது நடக்கட்டும், என் மனசுல உள்ளது என்னோடையே இருக்கட்டும், நடக்கிறது நடக்கும்போது பார்க்கலாம் என தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டவள் தன் மனநிலையை மாற்றிக்கொண்டாள். அப்படியே வீடு வந்து சேர்ந்தாள். அவள் வந்து சிறிது நேரம் கழித்து சத்யாவும் வந்து சேர்ந்தாள். இருவரும் படிப்பதற்காக அமர்ந்தனர். அக்கா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டேட் போட்டாச்சு. இந்த தடவை கண்டிப்பா நாம தட்டுறோம் தூக்குறோம் என்ன என சத்யா கேட்க, சூர்யா சிரித்து கொண்டே, அது என்னடி ரவுடி பேபி மாதிரி பேசுற? அதெல்லாம் அப்படிதான்க்கா, எங்க செட்ல எல்லாரும் இப்படித்தான் பேசுவோம். அப்புறம் சந்திரிகா அக்கா கிட்டையும் சொல்லிடு என சத்யா கூறினாள். மறுநாள் தினேஷ் கடைக்கு வந்திருந்தான். நேராக சூர்யாவிடம் வந்தவன், ஹாய், ஜுவல் ரெடி ஆயிடுச்சுன்னு கால் பண்ணியிருந்தீங்களே, அதான் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். சூர்யா அவனிடம் பதில் எதுவும் பேசவில்லை. அவள் மற்றொரு பெண்ணை அழைத்தாள். அவளிடம் ஒரு பில்லை கொடுத்தவள், அந்த ஜுவல் பாக்ஸை எடுத்துட்டு வா என்றாள். சரி என அவளும் சென்றுவிட, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஏற்கனவே எனக்கு கால் பண்ணீங்களே, அதான் என் நம்பர், அதுல என அவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே போக அவனை கை காட்டி நிறுத்தினாள் சூர்யா. இங்க பாருங்க, கால் பண்ணது நான் இல்ல, வேற ஒருத்தங்க. அதனால தேவையில்லாம என்கிட்ட பேச வேண்டாம். அடுத்து அவன் பேச வர அதற்குள் அந்த பெண் நகைப்பெட்டியை கொண்டு வந்தாள். சூர்யா அதனை திறந்து அவனிடம் காட்டினாள். இதுதான் உங்க நகையான, செக் பண்ணிக்கோங்க என்றதும் அவன் எதுவும் பேசாமல் ஆம் என தலையசைத்தான். அவனிடம் பில்லை கொடுத்தவள், கவுண்டர்ல கேஷ் கட்டிட்டு நகையை வாங்கிக்கோங்க என சென்று விட்டாள். அவனுக்குத்தான் அவள் செயலில் ஒரு மாதிரியாக ஆகி போனது. சூர்யா திரும்பி அவனை பார்க்க அவன் அமைதியாக அதே இடத்தில் நின்றிருந்தான். அவளுக்கும் ஏதோ போல் இருந்தது. அவன் முகத்தில் அடித்தார் போன்று பேசியது தவறோ என யோசித்தாள். அவன் மனதில் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் சாதாரணமாகத்தான் அவ்வாறு கேட்டான். அவனிடம் ஒரு சாரி கேட்டா நல்லது என அவளுக்கு தோன்ற, மறுநொடி இதற்கு மேல் இந்த பேச்சை வளர்த்தால் அது சரி வராது என தோன்ற எதுவும் பேசாமல் அவளும் இருந்து கொண்டாள். நாட்கள் அதன் போக்கில் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அன்று கீர்த்தி போனில் பேசினாள். சூர்யா சந்திரிகா இருவரிடமும் ஒரே நேரத்தில், ஹே புது பொண்ணு, எங்க 2 பேரையும் உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன? இருவரும் ஒன்றாக கேட்டனர். போங்கடி, நான் எல்லாம் நினப்போடு தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் தான் வேலை வேலைன்னு ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. கீர்த்தி சலித்து கொள்ள, அச்சோ, அப்படியே பழிய தூக்கி எங்க தலையில கட்டுற. சரி சரி, எல்லாத்தையும் விடுங்க. வர வெள்ளிக்கிழமை எனக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. நேர்ல தான் வந்து சொல்லி இருக்கணும். அம்மாவும் அப்பாவும் வெளியூர் போயிட்டு வரதுக்கே டைம் சரியா இருக்கு, அதான் வர முடியல. உங்க அம்மா 2 பேர்கிட்டையும் அம்மா பேசுறேன்னு சொன்னாங்க. நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும். எதுக்கு கீர்த்தி இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நீ எங்க ஃப்ரெண்டு, உன்னோட ஃபங்க்ஷனுக்கு நாங்க வராம இருப்போமா? கண்டிப்பா வருவோம். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. அப்புறம் சூர்யா சத்யாவையும் கூட்டிட்டு வா என்ன என கீர்த்தி கூற, சரிம்மா, கண்டிப்பா நாங்க வரோம் என இன்னும் சிறிது நேரம் பேசிவிட்டு போனை வைத்தனர். அந்த வாரம் வெள்ளிக்கிழமை இருவரும் விடுமுறை எடுத்துக்கொண்டு கீர்த்தியின் நிச்சயதார்த்தத்திற்கு சென்றனர். சத்யாவிற்கு விடுமுறை கிடைக்கவில்லை. கீர்த்தி காலையிலேயே 3 முறை போன் செய்து விட்டாள். தன் தோழிக்கு துணையாக இருக்க வேண்டி இருவரும் காலையில் விரைந்து சென்று விட்டனர். அங்கு பட்டுப்புடவை நகை சகிதம் கூடவே வெட்கம் என்னும் புன்னகை பூட்டி அமர்ந்திருந்தாள் கீர்த்தி.
சூர்யா, நாம இடம் மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சந்திரிகா கீர்த்தியை பார்த்து கொண்டே கூறினாள். ஏன்பா அப்படி சொல்ற? சூர்யா புரியாமல் கேட்டாள். அட, உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, தள்ளு. நான் அந்த பொண்ணுகிட்டே கேட்குறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க எங்க ஃப்ரெண்டு கீர்த்தின்னு ஒரு பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்னு கேள்விப்பட்டு வந்தோம். அவங்கள நீங்க பாத்தீங்களா? சந்திரிகா வேண்டுமென்றே கீர்த்தியை கலாய்க்க சூர்யா சிரித்து விட்டாள். என்னடி, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கீர்த்தி எழுந்து நின்று முறைத்தாள். அடடே, இது ஏன் கீத்துக்குட்டி நீதானா? நல்ல வேளை நீ வாயை திறந்து பேசின. உன் வாய்ஸ் வச்சுதான் பொண்ணு நீதான்னு கன்ஃபார்ம் ஆச்சு. இல்லனா நாங்க பக்கத்து வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்போம். சந்திரிகா மீண்டும் மீண்டும் அவளை கிண்டல் செய்து பேச, அச்சோ, மேக்கப் அவ்வளவு அதிகமாவா இருக்கு? கீர்த்தி அவசரமாக கண்ணாடியை பார்க்க, ஐயோ கீர்த்தி, அவ சும்மா உன்னை ஓட்டுறா. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க என அவளை நெட்டி முறித்தாள் சூர்யா. அதில் கீர்த்தி இன்னும் வெட்கம் கொள்ள, அம்மா தாயே, நீ இந்த வெட்கத்தை மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. நீ வெட்கப்படுறதுனால தான் நீ கீர்த்தியான்னு எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. கீர்த்தி பல்லை கடித்து கொண்டு சந்திரிகாவின் கழுத்தை நெரிப்பது போல் அவள் பக்கத்தில் வர, ஹா, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். உன் முகம் இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கு. அது என்ன புதுசா வெட்கம்? உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. சந்திரிகா மீண்டும் அவளை ஓட்ட அவள் கோபமாக அமர்ந்து கொண்டாள். ஐயோ கீர்த்தி, நான் சும்மாதான் சொன்னேன். இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க, இங்க பாரு என அவள் முகத்தை திருப்பி, நீ வேணும்னா பாரு, இன்னைக்கு மாப்பிள்ள சார் நிச்சயத்துல உன் கையில மோதிரத்தை போடுறதுக்கு பதிலா கழுத்துல தாலிய கட்டிட போறாரு. போடி என அவள் திரும்பிக் கொண்டாள். பொய் சொன்னா என் தோழிக்கு என்ன ஒரு சந்தோஷம். ஓ சந்து, போதுண்டி, நீ கவலைப்படாத கீர்த்தி. அவளோட கல்யாணத்துல நாம இதை விட பெருசா செஞ்சிடலாம். சூர்யா கீர்த்தியிடம் கூற, தோழிகள் மூவரும் மாறி மாறி சிரித்து கொண்டனர். சிறிது நேரத்தில் வெளியே பெண்ணை அழைத்து வர கூற இருவரும் கீர்த்தியை அழைத்து வந்தனர். அங்கு நிச்சயதார்த்த பத்திரிகை வாசிக்கப்பட்டு மணமக்கள் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்டனர். அதன் பிறகு புகைப்படம் எடுக்க என நேரம் செலவழிக்க சந்திரிகாவும் சூர்யாவும் வெளியே வந்தனர். அப்பொழுது சந்திரிகாவிற்கு அவளுடையவனிடமிருந்து போன் வர அவள் தனியே சென்று பேச சென்று விட்டாள். வெளியே பந்தி நடந்து கொண்டிருந்தது. சூர்யா அங்கிருந்து சற்று தள்ளி வந்து நின்று கொண்டாள். அப்பொழுது தினேஷ் அங்கும் இங்குமாக ஓடியாடி பந்தி பரிமாறிக் கொண்டிருந்தான். இவ எதுக்கு இங்க இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான்? குழப்பமாக அவள் யோசித்துக் கொண்டிருக்க, அன்று கடையில் பார்த்த அதே பெண்மணி அங்கு நின்றிருந்தார். அவரை எங்கோ பார்த்தது போன்று அவளுக்கு தோன்ற, யார் என அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தினேஷ் அந்த பெண்மணியின் அருகே வந்தான். ஓ, இது இவரோட அம்மாவா? அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுச்சு போல. அவர் கையில் வைத்திருந்த குழந்தை அழுது கொண்டே இருந்தது. அந்த அம்மாவும் தினேஷும் மாற்றி மாற்றி அந்த குழந்தையை சமாதானம் செய்ய, அது முடியாமல் போகவே சூர்யா அவர்கள் அருகே சென்றாள். பாப்பாவ என்கிட்ட கொடுங்க என சூர்யா கேட்க, அந்த அம்மா அவளை புரியாமல் பார்த்தார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா? யாரு நீ என்றதும் தினேஷ் பதிலளித்தான். அன்னைக்கு நாம நகைக்கடையில பார்த்தோமேமா, பேரு கூட சூர்யா என்றதும் அவரும், ஹா, ஆமா ஆமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா என்றவள் குழந்தையை வாங்கிக் கொண்டாள். கூட்டமாக இருப்பதால் குழந்தை அசதியில் அழுது கொண்டே இருந்தது. சூர்யா அதனுடைய சட்டையை கழற்றி காற்று வரும்படி சற்று தள்ளி நின்று கொண்டாள். அம்மாவும் மகனும் அங்கேயே நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தனர். அது இருக்கட்டும், அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தோம், சரிதான். ஆனா இப்போ எனக்கு அவளை சரியா ஞாபகம் வரல. உனக்கு எப்படி அவ பேரு வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு? கௌதமி தன் மகனை பார்த்து கேட்க, அது ஒன்னில்லம்மா, அது நான் அன்னைக்கு திரும்பவும் அந்த கடைக்கு போனேன்ல, அதான் அவங்க பேரு ஞாபகம் இருந்தது என்றதும் அவர் அவனை நம்பாமல் பார்த்தார். டே தினு, அம்மா கிட்ட ஏதாவது மறைக்கிறியா என்ன? அவர் கேட்க, சேச்ச, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்ல, எங்க என்ன பார்த்து பதில் சொல்லு. மா, கொஞ்சம் சும்மா இருங்க, அவங்களுக்கு ஏதாவது கேட்டுட போகுது. தன் மகனின் முகம் பார்த்தே அவன் மனம் அறிந்து கொண்டார் அந்த தாய். அன்று கடையில் வைத்து சூர்யாவை பார்த்த போதே அவளை கௌதமிக்கு மிகவும் பிடித்திருந்தது.
இன்று தன் மகனின் மனதிலும் அவள் மீது விருப்பம் இருப்பதை உணர்ந்தவர் அவளை தன் மருமகளாக மாற்றிக்கொள்ள விரும்பினார். சூர்யா அங்கும் இங்கும் அலைந்து குழந்தையை தாளாட்ட அந்த குழந்தை சிறிது கண் அசந்தது. அவர்கள் இருவரும் அவள் அருகே வர, பாப்பா தூங்கிட்டாளாமா, நான் வாங்கிக்கவா? கௌதமி கேட்க, ஆமாமா, இப்பதான் கண் அசந்தா, கொஞ்சம் நல்லா தூங்கட்டும், இல்லனா திரும்பவும் முழிச்சுக்க போறா என்றவள் சிறிது நேரம் கழித்து குழந்தையை தர தினேஷ் வாங்கிக் கொண்டான். சூர்யா யார் என அறிய விரும்பியவர், நீ மாப்பிள்ளை வீட்டு சொந்தமா இல்ல பொண்ணு வீட்டுக்காமா? பொண்ணு வீடுதாம்மா. கீர்த்தி என்னோட ஃப்ரெண்டு, ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம். அடடா, கீர்த்தி ஃப்ரெண்டா? இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டோமே, தினேஷ் மனதில் பேசிக்கொண்டான். நான் கீர்த்தியோட பெரியம்மா, கீர்த்தியோட அம்மாவும் நானும் சிஸ்டர்ஸ், கௌதமி கூற. ஓ அப்படியாம்மா, குழந்தையோட அம்மாவெங்க? அவங்கள காணோமே. அவ வீட்டுக்காரரு வெளிநாட்டுல இருக்காரு, போன் வந்துச்சு, அதான் பேச போயிருக்கா, இதோ வந்துட்டா என்றதும் சூர்யா திரும்பி பார்க்க அங்கு பிரகதி இவள் அருகே வந்து நின்றாள். சூர்யாவை பார்த்ததும் பிரகதிக்கு அன்று சூர்யாவை கடையில் வைத்து சந்தித்தது ஞாபகம் வந்துவிட்டது. ஏனோ பிரகதிக்கு சூர்யாவை பிடிக்கவில்லை. பிரகதி, உனக்கு இந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கூட நாம நகைக்கடையில பார்த்தோமே, அங்க வேலை பார்க்கிற பொண்ணு. ஓ அப்படியா, எனக்கு தெரியல, பிரகதி கூற. அவள் பேச்சு தோரணை சூர்யாவுக்கு பிடிக்கவில்லை. நம்ம பாப்பா இவ்வளவு நேரம் அழுதுட்டே இருந்தா, இவதான் தூக்கி வச்சு சமாதானம் பண்ணிட்டு தூங்க வச்சா என்றதும் அவளை பார்த்து தேங்க்ஸ் என்னும் ஒரு வார்த்தையை வெறுமையாக கூறிவிட்டு தினேஷிடமிருந்து குழந்தையை வாங்கிக் கொண்டு சென்று விட்டாள். பிரகதி வேறு எதுவும் பேசாமல் அமைதியாக சென்றது தினேஷுக்கும் கௌதமிக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது. அது அவ வேற ஏதோ டென்ஷன்ல இருந்திருப்பாமா, அதான் உன்கிட்ட சரியா பேசல, நீ எதுவும் நினைச்சுக்காத, கௌதமி கூற. பரவாயில்லம்மா, நான் வரேன் என சூர்யா சென்று விட்டாள். அம்மா நீங்க போங்க, நான் சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தேன், குழந்தை அழறான்னு பாதிலே வந்துட்டேன், நான் போறேன் என தினேஷ் சென்று விட்டான். கீர்த்தியிடம் கேட்டு சூர்யாவின் வீட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என கௌதமி மனதில் நினைத்து கொண்டார். அதன் பிறகு சூர்யா சந்திரிகா இருவரும் கிளம்பி வெளியே வரும் நேரம் சூர்யா தினேஷை எதிரில் கண்டாள். ஹலோ தினேஷ், ஒரு நிமிஷம் என சூர்யா அவனை அழைக்க முதல் முறையாக தன் பெயரை அவள் உச்சரிக்க நிமிர்ந்து அவளை பார்த்தான். சந்திரிகாவும் அருகில்தான் நின்றாள். சாரிங்க, நான் அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பேசி இருக்க கூடாது, ரொம்ப சாரி என சூர்யா அவனிடம் மன்னிப்பு வேண்ட அவனும், அட பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நானும் எடுத்த எடுப்பிலேயே அப்படி பேசி இருக்க கூடாது, நானும் சாரி என்றான் தினேஷ். சரிங்க, நாங்க கிளம்புறோம், சூர்யா விடைபெற. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க என அவனும் கூற அவள் தன் கண்ணில் இருந்து மறையும் தூரம் வரை அவளை பார்த்து கொண்டிருந்தான் தினேஷ். கதையின் இந்த அத்தியாயம் பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும், கதையை பற்றிய உங்கள் விமர்சனங்களை கமெண்டில் தெரிவிக்கவும். கதையின் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பெற நிலாபினா நாவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.